தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். ஆகஸ்ட் 2003. ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம். முன்வைப்புத் தொகை வங்கி வரைகோலையாக இணைக்கப்பட வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மணிவரை பெறப்பட்டு மணிக்கு திறக்கப்படும். பொது மேலாளர் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்கவும். வணிகமுறை கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். 10,000 அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்கப்படும். வணிகமுறை கடிதத்தை தயாரிக்கவும். பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்கங்கள். தேவை பட்ட படிப்பும் முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். உயர் கல்வி தகுதிக்கும் முன் அனுபவத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். கல்வி தகுதி முன் அனுபவத்திற்கேற்ப வயதுக்குட்பட்டவர்கள் சான்றிதழ்கள் நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விளம்பரம் தயாரிக்கவும். பேரவை கூட்ட அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். பொதுக்குழு கூட்டம் மணிக்கு நடைபெறும். நடப்பாண்டில் வரவு செலவு கணக்கு. இருப்புநிலை குறிப்புக்கு ஒப்புதல் அளித்தல். புதிய தணிக்கையாளர்களை நியமித்தல். ஆய்வு செய்யப்படும். தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும். தீர்மானத்தின் மீதான பொது விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் தலைவர் அவர்களே, கண்ணும் கருத்துமாக போர்க்கால அடிப்படையில் பார்க்கின்ற போது நாட்டு மக்களுக்கு புதிய திட்டங்களை ஆளுநர் உரை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. அரசுக்கு இந்த திட்டத்தை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். முழுவதும் வறட்சி நிலை சரியான முறையில் கருத்தில் கொண்டு இந்த அரசை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நடவடிக்கை எடுக்க வேண்டும். செய்ய முடியும். காக்க முடியும். இந்த அரசுக்கு சொல்ல விரும்புகிறேன். கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மகளிர் சுயஉதவி குழு எங்கள் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவி கொடுக்க வேண்டும். தமிழக அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுகின்றேன். வணக்கம். This 5 seconds. Get ready. Start. 1. தாம்பரம் தொலைத்தொடர்பு அலுவலக உணவு கூடம் கட்டுவதற்கு ஒப்பந்த புள்ளிகள்
வரவேற்கப்படுகின்றன. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் அடங்கிய படிவங்களை 100 ரூபாய் செலுத்தி மே 1 தேதி வரை பெற்று கொள்ளலாம். முன்வைப்புத் தொகை 10,000 ரூபாயை வங்கி வரைகோலையாக இணைக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மே 20 தேதி மாலை 3 மணி வரை பெறப்பட்டு 4 மணிக்கு திறக்கப்படும். பொது மேலாளர் பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் சென்னை அவர்கள் வெளியிடும் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு தயாரிக்கவும். 2. 10,000 எண்ணிக்கையில் தினசரி நாட்காட்டி அச்சிட்டு தர வேண்டும். ஒவ்வொரு நாளுக்கான தாளில் மற்ற தகவல்களோடு அறிஞர் பொன்மொழிகள் பொறிக்கப்பட்டு நல்ல தாளில் அழகுற அச்சிட வேண்டும். நாட்காட்டிகள் அச்சிட்டவுடன் வழக்கம் போல் ஆஞ்சநேயா பார்சல் லாரி மூலம் அனுப்பி வைக்க வேண்டும். இதற்கான முழு தொகையும் நாட்காட்டிகள் கிடைத்தவுடன் காசோலையாக அனுப்பி வைக்கப்படும். சென்னை பெரம்பூரில் உள்ள குமரன் அச்சக உரிமையாளருக்கு திண்டிவனத்தில் உள்ள ராமசாமி நிறுவனத்தார் எழுதும் வணிகமுறை கடிதத்தை தயாரிக்கவும். 3. கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு செவிலியர் வேலைக்கு பெண்கள் தேவை. செவிலியர் படிப்பில் பட்டப்படிப்பும் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் குழந்தைகள் பராமரிப்பில் முன் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். செவிலியர் படிப்பில் உயர் கல்வி தகுதிக்கும் கூடுதல் முன் அனுபவத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். கல்வி தகுதி மற்றும் முன் அனுபவத்திற்கு ஏற்ப ஊதியம் வழங்கப்படும். 30 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே தேவையான சான்றிதழ்களுடன் இவ்விளம்பரம் கண்ட 20 நாட்களுக்குள் இயக்குனர் கிருஷ்ணா குழந்தைகள் நல மருத்துவமனை, பல்லாவரம், சென்னை என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கான விளம்பரம் தயாரிக்கவும். 4. தமிழ்நாடு கட்டுமான கழகத்தின் 10ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் திங்கள் 20ஆம் நாள் காலை 10 மணிக்கு நடைபெறும். நடப்பாண்டின் வரவு செலவு கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்புக்கு ஒப்புதல் அளித்தல், புதிய தணிக்கையாளர்களை நியமித்தல் ஆகிய பொருள்கள் குறித்து ஆய்வு செய்யப்படும். இக்கூட்டத்தில் பங்குதாரர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கோருகிற கழகத்தின் செயலாளர் வெளியிடும் பேரவை கூட்டத்தை கூட்டுவதற்கான அறிவிப்பினை தயாரிக்கவும். சரியாக 2 நிமிடங்களுக்கு பின் 3 பாகம் படிக்கப்படும்.
15 seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பொது விவாதத்தில் கலந்து கொண்டு ஓர் உறுப்பினர் உரையாற்றுகையில் குறிப்பிட்டதாவது: தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை என்பது வெறும் வார்த்தை குவியல்களாக இல்லாமல் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது என்பதை காட்டுகின்ற வகையில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதை பார்க்கின்றபோது என்னால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. நாட்டு மக்களுக்கு நல்ல பல புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்ற ஆளுநர் உரை என்பது வரவேற்கத்தக்க ஓர் உரை என்பதை தெரிவித்துக் கொள்ளுவேன். லாட்டரி சீட்டு வாங்கி அதன் மூலம் சீரழிந்து போய்கொண்டிருக்கும் பாமர மக்களுடைய வாழ்க்கையை காக்க லாட்டரி ஒழிப்பு சட்டத்தை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டு இருந்தாலும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வை கவனத்திலே கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பதால் இந்த திட்டத்தை நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் நமது தமிழக விவசாயிகளை ஏமாற்றிவிட்டது. மழையின்மையால் தமிழகம் முழுவதும் வறட்சி நிலை ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் விவசாயம் சரியான முறையில் செய்யப்படாமல் பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு இழப்பு தொகை அளிக்க முன்வந்துள்ள இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இயற்கையின் சீற்றத்திலிருந்து நமது விவசாயிகளை காப்பாற்ற வேண்டுமானால் தேசிய நதிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் விவசாயம் செய்ய முடியும், விவசாயிகளை காக்க முடியும் என்பதை இந்த அரசுக்கு யோசனையாக சொல்ல விரும்புகிறேன். மேலும் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே உள்ள குளம் குட்டைகள் எல்லாம் தூர்ந்து போய் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தூர்வாரினால் நீரின் கொள்ளளவு உயர வாய்ப்பிருக்கிறது. எனவே அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள ஏரிகளையும் குளம் குட்டைகளையும் தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதிகளில் செயற்கை வைரத்திற்கு பட்டை தீட்டும் தொழில் ஒரு காலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று வந்தது. இன்றைக்கு அந்நிய சந்தையோடு போட்டி போட இயலாத காரணத்தாலோ இந்த செயற்கை வைர தொழிலில் ஈடுபட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள், குறிப்பாக வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள், மகளிர், சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்கள் இந்த தொழிலில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்கின்ற வகையில் எங்கள் மாவட்டத்தில் செயற்கை வைரா பட்டை தீட்டும் தொழிலுக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை நான்
கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்காக பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுகின்றேன். வணக்கம். ஸ்டாப்.